அரசாங்க திட்டம் மூலம் மாதம் 1000 ரூபாய் பெற்றுத் தருவதாக கூறி பிறந்த 45 நாட்களேயான குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் சென்னையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடந்தது குறித்து குழந்தையின் தாய் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் பார்க்கலாம் விரிவாக. சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி தம்பதியின் குழந்தை கடத்தல் சம்பவமும் இதன் பின்னணியும் அப்பகுதியை பெரும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. திருமணமாகி 13 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிக்கு கடந்த 45 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அந்த பச்சிளம் குழந்தைதான் கடத்தப்பட்டிருக்கிறது. தன்னை நர்ஸ் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு நிஷாந்தி வீட்டுக்கு வந்த தீபா என்ற பெண் புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்தின் நலத்திட்ட உதவிகள் நிறைய இருப்பதாக தெரிவித்து பேச்சு கொடுத்திருக்கிறார். இதன்படி மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும் வகையிலான திட்டத்திற்கு வழிவகை செய்வதாக கூறி நிஷாந்தியை மூளைச்சலவை செய்த தீபா குழந்தைக்கு டிரெஸ் வாங்கி தருவதாக கூறி நாசுக்காக சென்னை தீநகருக்கு அழைத்து சென்றிருக்கிறார். உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு கடைக்கு செல்லலாம் என கூறி உணவகம் ஒன்றுக்குள் தாயையும் குழந்தையையும் அழைத்து சென்ற தீபா குழந்தையை ஒப்படைத்துவிட்டு அவரின் தாய் கை கழுவ சென்ற நொடியில் குழந்தையை கடத்தி சென்றிருக்கிறார். தீபா யாருன்னு தெரியாது. 2 நாள் வந்தாங்க வீட்டாண்ட. ஏமா நீ யாருன்னு தெரியல, வெளியே போகமா. எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, அது மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், அதனால மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நான் என்னது இலவசமாக தரேன், கவர்மெண்ட்டில் தரேன்னாங்க. அப்படி நாங்கள் தனியாக ஒர்க் பண்ணிக்கிறோம், தனியாக நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம், நான் எடுத்துன்னு போகிறேன் இந்த காசை அப்படின்னாங்க. டிநகருக்கு இட்டுன்னு போனா, டிநகருக்கு இட்டுன்னு போயிட்டு என் புள்ளிய சாப்பாடு வாங்கி கொடுத்தா. சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு நான் என் கை கழிட்டு வரேன். கைட்டு வரதுக்குள்ளே என் பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கிஃப்ட்டு வாங்கி தரேன். நான் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்ததுலையே கை கற்றுக்காகலையே என் பிள்ளைய காணோம். குழந்தை காணாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிஷாந்தி தீநகர் முழுவதும் குழந்தையை தேடி பின் அதிர்ச்சியில் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். உடனடியாக தீநகரில் இருந்து திருவேற்காடு வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை முடுக்கிவிட்ட போலீசார் திருவேற்காடு பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இருந்த குழந்தையை மீட்டு பத்திரமாக ஒப்படைத்திருக்கின்றனர். பெண் ஒருவர் கை குழந்தையுடன் வலிப்பு நோய் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் குழந்தையின் பிறப்பு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை கேட்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் தீபா தப்பிச் சென்றதாக சொல்லப்படும் நிலையில் இந்த பரபரப்பு சம்பவத்தில் தீபாவின் கணவர் ஹரியை கைது செய்திருக்கும் போலீசார் தலைமறைவாக உள்ள தீபாவை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.